ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கணக்கு பாருங்க. இந்த கணக்கு வந்து ஏற்கனவே டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த சம் பாருங்க, பின்வருவன வச்சிருக்கு. மீச்சிறு பொது மடங்கு காண்க. அதாவது மீ போமா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணலாம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 a cube b ஸ்கொயர் c ஸ்கொயர், அதே மாதிரி 12 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 9க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஒன்பது 12 எல்சிஎம் பாருங்க. 3 போட்டோம் அப்படின்னா 3 9 4 12. அடுத்தது 3 போட்டால் 1ல் 1 வரும், இதில் வந்து 4. அடுத்தது இதை வந்து 2 போடலாம். அப்படின்னா 1 2, அதுக்கப்புறம் 2 1 1. இப்போ நமக்கு எல்சிஎம் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே பெருக்கிடணும். பெருக்கினா எவ்வளோ வரும்னா 36 வரும். ஓகேவா? 36. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த பவர் வேல்யூ ஏ கியூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்காங்கல்ல, இதில் வந்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அனைத்து அடுக்குகளின் எது பெருசாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ ஏ கியூப், அதே மாதிரி இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கு, இதில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப். அப்போ நம்ம ஏ கியூப் எடுத்துக்கணும். அடுத்தது இங்கே பி ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்கு. இது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இதில் எது பெருசு எது சிறுசு அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியல. இது ரெண்டுமே வந்து சேம் தான், பி ஸ்கொயர் தான். அதனால பி ஸ்கொயர். அடுத்தது இங்கே சி ஸ்கொயர், இங்கே சி ஸ்கொயர், ரெண்டுமே சேமாக தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆன்சர் பாருங்கள், 36 a cube b ஸ்கொயர் c ஸ்கொயர்.